போர்டு எக்ஸாமுக்கு டிப்ஸ் நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் கொடுத்துருக்கேன். அது 10 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிளாரிட்டி. நம்ம எது எழுதுனாலும் கிளியரா எழுதணும். நம்ம என்ன சொல்ல வரோன்றது கரெக்டா எழுதணும். பி ஸ்ட்ரக்சர்ட். நம்ம ஆன்சர் பண்றது ஒரு ஸ்ட்ரக்சரோட ஆன்சர் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட், ஆன்சர் வாட் இஸ் ஆஸ்க்ட், டோன்ட் ஓவர்ரைட். 5 மார்க் क्वेश्चनக்கு 5 மார்க்குக்கு என்ன தேவையோ அதை எழுது போதும். நீ பாட்டு 10 மார்க்குக்கு தேவையானதை எழுதாத. ஓகேவா? டோன்ட் ஓவர்ரைட். ஏன்னா ஒரு क्वेश्चन வந்து நீ நிறைய எழுதிருப்ப, இன்னொரு क्वेश्चन கம்மியா எழுதினா அந்த பேப்பர் இவாலுவேட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த क्वेश्चन நீ சரியா படிக்கலன்ற மாதிரி இருக்கும். சோ அந்த தப்ப பண்ணாத. டோன்ட் ஓவர்ரைட். அடுத்து அண்டர்லைன் கீவேர்ட்ஸ். எது இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியல, மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம புக்ல கூட அண்டர்லைன் பண்ண சொல்றாங்க இல்லையா? சோ அண்டர்லைன் கீவேர்ட்ஸ். எதுக்கு அண்டர்லைன் பண்ணணும்? பிரசன்டேஷன் ஆட்ஸ் மார்க்ஸ். ஒரே ஆன்சர் தான. காலையில 15 பேப்பர்ஸ், மத்தியானம் 15 பேப்பர்ஸ் நான் கரெக்ஷன் பண்ண போறேன். போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ். அதே ஆன்சரை, அதே மார்க் உள்ள ஆன்சரை நீ எப்படி டிஃபரெண்டா பண்ண முடியும்? through your presentation. So you will get more marks. Read the full paper then start. எப்பவுமே பப்ளிக் எக்ஸாம்க்கு 15 minutes டைம் கொடுக்குறாங்க क्वेश्चन பேப்பர் படிக்கிறது. அந்த 15 minutes ப்ராப்பரா யூஸ் பண்ணு. சரியா? read the full paper then start. manage time. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன சொல்றேன்? மிஸ் 5 மார்க் क्वेश्चन எழுதி எனக்கு டைமே இல்ல மிஸ், எனக்கு ஆன்சர் தெரியும் மிஸ், ஆனா டைம் பத்தலன்னு சொல்லுவேன். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போதுலேருந்தே டெய்லி வந்து லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு. நம்ம கொடுக்குற டைமிங்க்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீ முடிச்சினா நீ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அதான் சொல்கிறேன் இல்லையா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அது நீ எழுதுகிற பேப்பரை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். நான் எழுதிட்டேன் நடப்போம், அப்புறம் செக் பண்ணும்போது தான் பார்த்தா நடுவில் ஏதாவது ஒன்று விட்டு இருக்கு. அதுக்காக தான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ். எவ்ரிதிங் blank space get 0. நான் ஒரு क्वेश्चन தெரிஞ்சு விட்டு வச்சா அதுக்கு என்ன மார்க் வரும்? 0 தான் வரும். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இது அப்புறம் எழுதிக்கலாம் blank-ஆ விட்டு வைப்பான், திரும்பி வந்து பார்க்கறதுக்கு டைமே இருக்காது. ஜஸ்ட் ரைட் தி ஆன்சர். டோன்ட் லீவ் எனி क्वेश्चन. ரைட் லெஜிபிலி. அந்த டாக்டர் சிக்னேச்சர் மாதிரி இவங்களோட கையெழுத்து இருந்துன்னா படிக்க முடியுமா டீச்சர்ஸ்னால? முடியாது. ஸோ ரைட் லெஜிபிலி. அதே சமயம் ரொம்ப ஸ்டைலிஷா மங்கவா எழுதணும் அவசியமே கிடையாது. நாட் ஸ்டைலிஷ், ஜஸ்ட் ரீடபிள். டீச்சர்னால உங்க பேப்பர் படிக்க முடியும். அடுத்தது ஒரு क्वेश्चन டஃபா ஆயிடுச்சுன்னா அதுலயே உட்கார்ந்து இருக்காது. ஓகேவா? leave that and go to the next question. ஏன்னா உனக்கு டஃபா இருந்தது எல்லாருக்கும் டஃபா தான் இருக்கு. கரெக்ட்டா? if one question feels tough, it's tough for everyone. பயப்படாத. don't panic. please don't panic. பயம்னா உனக்கு முதல் எதிரியே. எதுவுமே பயப்படாத, ரிலாக்ஸ்டா இரு. ஓகேவா? இத தவிர ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் SLEEP. what is this? sleep properly before exam. நிறைய பேர் வந்து அப்பதான் வந்து நான் உட்கார்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு விடிகால 3 மணி 4 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூங்காம வந்து எக்ஸாம் எழுத வரோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நல்லா தூங்கு. ஏன்னா மெமரி நீட்ஸ் ரெஸ்ட். அடுத்தது பேப்பர் டஃப்பா இருக்கு, நான் சரியா எழுதல அப்படின்னு நினைச்சா கூட எல்லாருக்கும் அது டஃப் தான். ஒரு பேப்பர் வந்து உங்க லைஃப்பை டிசைட் பண்ணாது. ஒரு மேட்ச்